நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுவை சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் மற்றும் தலைமைச் செயலர் சேட்டன் சாங்கி, செயலர்கள் ராகேஷ் சந்திரா, வெலாட்டின் பெற்றின் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கல், புதுவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, நலத்துறை மூலம் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள பணிகள், சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, கலால்துறை ஆகிய துறைகளின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் திட்டங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டம் சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. புதுவையில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தீவிரவாதிகளால் ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி புதுவையில் போலீசார் தங்கும் விடுதிகளில் ஒவ்வொரு அறையாக சென்று சோதனையிட்டனர். இது தவிர மாநில எல்லைகளில் கண்காணிப்பு போடப்பட்டுள்ளது மற்றும் வெளிமாநில வாகனங்கள் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் போன்ற இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ரயில் நிலையம், பேருந்து நிலையங்களில் மோப்பநாய் சோதனை நடத்தப்பட்டது. பயணிகளின் உடைமைகளை காவல்துறையினர் பரிசோதித்தனர். மேலும் சாதாரண உடையிலும் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே விழா நடைபெறும் உப்பளம் மைதானம் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அங்கு வெளிநபர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. மைதானத்தினுள் மோப்பநாய் சோதனை நடத்தப்பட்டு விடிய விடிய போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் முரசொலி அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவையில் முரசொலி அறக்கட்டளை சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல் ஒப்புவித்தல் போட்டிகள் வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் 18ஆம் தேதி ஞாயிறன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் காலை 9 மணி முதல் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். மாநில இலக்கிய அணி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு தனது தலைமையில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளதாகவும், இந்த போட்டியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு பாரதிதாசனார் கவிதை பகுதிகள் பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் என துவங்கி பாழாக்கினாலும் அதில் கவலை கொள்ளேன் என முடியும் பாடல், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு என துவங்கி வாழ்க நின் வையத்து மார்புகள் நன்றே என முடியும் பாடலும், கல்லூரி மாணவர்களுக்கு என்னரும் தமிழ்நாட்டின் கண் என துவங்கி ஆரிதை பகர்வார் இங்கே என முடியும் பாடலும், வலியோர் சிலர் எளியோர் தமை என துவங்கி இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய் என முடியும் பாடலும் ஒப்புவிக்க வேண்டும் என்றார். மேலும் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு தனியாக முதல் பரிசு 5000, 2ஆம் பரிசு 3000, 3ஆம் பரிசு 2000, ஆறுதல் பரிசாக 5 பேருக்கு தலா 1000 ரூபாயும் வழங்கப்படும் மற்றும் முதல் 2 இடங்களை பிடிப்பவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறும் தமிழக புதுவை மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெறுவர். எனவே இப்போட்டியில் பங்கேற்க விரும்பும் மாணவ மாணவிகள் தங்களது கல்வி நிறுவனங்களின் சான்றுகளோடு கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு நாளை 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு புகைக்கூண்டு விடுதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. புதுவை நெல்லிமா நகரில் அமைந்துள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலய 162வது ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் திருப்பலியும் தேர்பவனியும் நடைபெற்று வருகிறது. அதன்படி நாளை 15ஆம் தேதி வியாழனன்று ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு அதிகாலை திருப்பலியும், காலை 8 மணிக்கு மேதகு பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும், தொடர்ந்து காலை 9 மணிக்கு புகைக்கூண்டு விடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 12வது ஆண்டாக நடைபெறும் புகைக்கூண்டு விடுதல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லூர்து, ஜெயக்குமார், ஜெரால்ட், நெல்லிமா நகர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். வளமான எதிர்காலம் காண சபதம் ஏற்போம் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாடும் இவ்வேளையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் 67வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்நேரத்தில் நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூர்வது நமது கடமை என்றும், எல்லா துறைகளிலும் தன்னிறைவு கண்டு எழுச்சிமிகு பாதையில் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கும் இந்தியாவை
வளமான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தி முன்னேற்றம் காணுவதில் உறுதி என்று சபதம் ஏற்போம் என்று கூறினார். அமைச்சர் ராஜவேலு கூறுகையில், மிகவும் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு சுதந்திர தின விழா கொண்டாடும் வேளையில் புதுவை மக்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும், இந்நாளில் நாம் அனைவரும் ஜாதி மத இன மொழி கடந்து தேசிய உணர்வோடு நாடு உயர ஒன்றுபட்டு உழைப்போம் என்று கூறினார். அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறுகையில், சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் என்ற தாரக மந்திரமாக முதல்வரின் கீழ் புது பொலிவு காணும் புதுவையில் எவ்வளவு சவால்களை நாம் எதிர்நோக்கி இருந்தாலும் அவற்றை எளிதாக வெற்றி காணவும், சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் சூளுரை மேற்கொள்வோம் என்று கூறி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், தாய்நாட்டின் விடுதலைக்கு வித்திட்டு உயிர் தியாகம் புரிந்த பாரத தவ புதல்வர்களை போற்றும் இந்த சுதந்திர தின நன்னாளில் நமது தேசத்தின் எல்லை பாதுகாப்பு வீரர்களை வஞ்சகமாக கொலை செய்து வருவதை கண்டு காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி கடும் கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் தெரிவித்து, இனி இந்த நிலை நீடித்தால் தக்க பதிலடியை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என்று கூறியுள்ளார். அவரது பின்னால் அணிவகுத்து தேசத்தை காக்க இந்த சுதந்திர திருநாளில் ஒன்றுபட்டு சபதம் ஏற்போம் என்று கூறினார். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சட்டசபை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலக கட்டிடங்கள் மின்விளக்கு அலங்காரத்தில் மின்னொளியில் ஜொலிக்கின்றன. நாடு முழுவதும் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. அதுபோன்று புதுவையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சட்டசபை, ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் போன்றவற்றிற்கு வர்ணம் பூசப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் குவியும் கடற்கரை சாலை, பாரதி பூங்கா போன்ற இடங்களிலும் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் சட்டசபை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் போன்ற கட்டிடங்கள் வண்ண விளக்குகளின் ஒளியால் இரவு நேரத்தில் ஜொலித்து வருகிறது. புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற நகர தந்தை ஏதுவார் குபேர் நினைவு தின நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதலமைச்சர், மேயர், நகர தந்தை பப்பா ஏதுவார் குபேரின் 34ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள குபேர் சிலைக்கு அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், வாரிய தலைவர் மதி மற்றும் துறை அதிகாரிகள் மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள், பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கம் சார்பில் அதன் தலைவர் சிவராஜ் மற்றும் நிர்வாகிகள் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி பள்ளி துணை முதல்வர் ரகோத்தமன் தலைமையில் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. திட்ட அலுவலர் ராஜசேகரன் வரவேற்று பேசிய விழாவில் என்கேசி அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் வாழ்த்து பேசினர். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். நிறைவில் விரிவுரையாளர் ராஜாராம் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். புதுவை வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் செடல் மகோற்சவம் மற்றும் புஷ்ப மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் மார்க்கெட் அருகே எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 85ஆம் ஆண்டு செடல் மகோற்சவம் கடந்த 4ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி நடைபெற்ற செடல் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சக்தி கரக ஊர்வலமும், தொடர்ந்து பக்தர்கள் செடல் தரித்தலும் நடைபெற்றது. பின்னர் சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல் வழிபாடுகளுடன் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் 3 புஷ்ப மின் அலங்கார தேர்பவனியும் நடைபெற்றது. விழாவில் திரளான இறை அன்பர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் திருவருட்கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.